கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சிறுபான்மை மக்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டார். இவங்க சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்குலாம் ஏமாத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார். ஒரு உளவுத்துறை செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ நாடார்களோ, கிறிஸ்துவ மக்களோ 90% அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த வருகிற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். உதயநிதி சொல்றாரு, இயேசு கிறிஸ்து மாதிரி கருணாநிதி வாழ்ந்துட்டு போனாரு. இது இந்த ஆண்டின் எவ்வளவு பெரிய ஜோக். நான் கிறிஸ்துவ மக்களை கேட்கிறேன், இதெல்லாம் உங்களால ஜீரணிக்க முடியுதா? அந்த மற்றவர்கள் செய்த பாவங்களை சிலுவையாக சுமந்த இயேசு கிறிஸ்து எங்க? பாவம் செய்வதையே தொழிலாக வைத்திருந்த கருணாநிதி எங்க? விஜய் அவ்வளவு தெளிவா சொல்றாரு, நான் போலி மதச்சார்பின்மை பேச மாட்டேன். 100% எந்த சூழ்நிலையிலும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று விஜய் சொல்லுகிறார். உங்களை மாதிரியா உதயநிதியை கேள்வி கேட்கறாங்க. விஜய் பேசுறதை பத்தி விஜய் அவர்கிட்ட போய் கேளுங்க, கோபமா பேசிட்டு போற. அவருடைய அந்த ரியாக்ட முகத்துல காட்டுறாரு. 74 பிறகுறாரு, 84 முதல் படம் நடிக்கிறார். அவருடைய முதல் படத்துடைய பேர் வெற்றி. எப்படி அமைது பாருங்க. அவருடைய முதல் படத்துடைய பேர் வெற்றி. 18 வயசுல கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படத்தினுடைய பேர் நாளைய தீர்ப்பு. அவருடைய கடைசி படம் வரப்போகுது ஜனநாயகன். ஜனனா மக்கள், ஜனநாயகன். எப்படி அமைது பாருங்க அவருக்கு. அதை அவங்களால பொறுக்க முடியும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் ஓட்டேரி ஜெயக்குமார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அனைவருக்கும் முதலில் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரூபன், ஹாப்பி கிறிஸ்மஸ். உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சார். தேங்க்யூ. நெல்லையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா திமுக தலைமை தாங்கி நடத்துகிற மாதிரி கிறிஸ்தவ சிறுபான்மை ஓட்டுகளை கவர் பண்ணுறதுக்குன்னு திட்டமிட்டே நடத்திருக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது. எப்பவும் வழக்கமாக திமுக சிறுபான்மை வாக்கெல்லாம் விழும். இந்த முறை ரொம்ப அக்கறை செலுத்துகிறாங்க தலைவர் விஜய் வருகைக்கு அப்புறம். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்று சென்னையில் கிறிஸ்துமஸ் பெருவிழா நடத்தியிருக்கிறாங்க. தலைவர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாங்க. பல விஷயம் சூசகமாக சொல்லி ஒரு கிறிஸ்து பிறந்த வாழ்க்கையில் உள்ள கதையெல்லாம் சொல்லி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இன்றைக்கு தமிழக வெற்றி கழக சார்பில் மாமல்லபுரத்தில் கிறிஸ்துமஸ் விழா இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ரொம்ப அருமையாக விஜய் அவர்கள் சுருக்கமாக தான் பேசியிருக்கிறாரு. ஏன்னா அதை ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இந்த மக்களை கூட்டி வச்சு, இந்த கிறிஸ்துவ மக்களை உட்கார வச்சு, சிறுபான்மை மக்களை உட்கார வச்சு அந்த இடத்துல அரசியல் பேசி அதை அரசியல் அப்படி நடத்தணும்னு அவர் விரும்பலை. அவர் எவ்வளோ ஜென்ட்லாக அவரை போய் அவருக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. அவர் எவ்வளோ ஒரு அழகாக, ஒரு நாகரிகமாக, ஒரு கௌரவமாக, சிம்பிளாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்தியை சொல்லிட்டு தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறார். தமிழ்நாட்டு மண் தாய் உள்ளம் கொண்ட மண். இங்கே கிறிஸ்தவனோ, இஸ்லாமியனோ, இந்துவோ அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்துறோம். நம்ம வாழ்ந்துருக்கிறோம். நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் தான் வெவ்வேறு. ஆனால் எங்களுக்கு மாரியம்மாவும் ஒன்று தான், மேரியம்மாவும் ஒன்று தான். வழிபாட்டு முறைகள் தான் வேறு தவிர மற்றதெல்லாம் ஒன்று தான். நாங்கள் அப்படி தான் பழைக்கிறோம். ஒவ்வொரு பண்டிகை நாங்கள் அப்படி தான் ஷேர் பண்ணிக்கிறோம். அந்தளவுக்கு நாங்கள் நட்பாக இருக்கணும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், 100% மதச்சார்பற்ற கட்சியாகவே தாவேகா இருக்கும், தமிழக வெற்றி கழகம் இருக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமரசத்திற்கு இடமே கிடையாது. அந்த வார்த்தையை ஏன் சொல்கிறாருன்னு அது நான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறாருன்னா, ஏன்னா சமரசத்துக்கு இடம் கிடையாதுன்னா நாங்கள் பிஜேபி எதிர்ப்புறோம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஜேபியோட கூட்டு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அது கரெக்டான வார்த்தை தானே. அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதுலேயும் அவர் ஒரு அழகான ஒரு கதையை சொல்கிறார். ஒரு சகோதரனை, பைபிளில் இருக்கிற ஒரு கதையை கோடிட்டு காட்டி திரு விஜய் அவர்கள் சொல்கிறார். ஒரு சகோதரனை, அவர் உடன் பிறந்தவர்களே, சகோதரர்களே, அவரோட இருக்கிற சகோதரர்களே, ஒரு சகோதரனை பாழங்கலத்தில் தூக்கி வீசிடுறாங்க. ஆனால் அவர் அதிலிருந்து மீண்டு அந்த நாட்டுக்கே அரசனாகிறார். அந்த பாழங்கலத்தில் தூக்கி வீசப்பட்டவர் அந்த நாட்டுக்கே அரசனாகிறார். தன்னை தூக்கி வீசியவர்களையும் அந்த நாட்டையும் நல்ல முறையிலே பார்த்துக்கொள்ளுகிறார். அதுதான் அதோடைய செய்தி. தூக்கி வீசுறாங்க, தன்னை தூக்கி வீசியவர்களையும் அந்த மக்களையும் நல்ல விதமாக பார்த்துக்கொள்கிறார். பைபிளில் செய்தி என்று அவர் கோடிட்டு காட்டுவது. இந்த கதையை உங்ககிட்டே விட்டுறான்றார்.
ஏன்னா இவரை பொறுத்தவரையில் எல்லாரையும் ஒரு சகோதரனாக தான் பார்க்குறாரு. தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து கட்சியில் அவருக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. எல்லாரையோடும் சமூக சகோதரத்துவம் தான் இருந்தார். ஒரு அரசியல் கட்சின்னு ஒன்று தொடங்கி வந்த உடனே பாப்பாப்பா அவர் மீது இவர்கள் காட்டுகிற வன்மம் இருக்கிறது, காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, இந்த பொறுத்து கொள்ள முடியல பாரு இவங்களால. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். நெல்லையில் ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தினார். எப்பொழுதும் வழக்கமாக சென்னையில் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்துபவர், வழக்கமாக மயிலை பேராயர் அவங்களும் இவங்களெல்லாம் இவரெல்லாம் கூப்பிட்டு வச்சுன்னு ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை வழக்கமாக நடத்தி கொண்டு இருந்தவர் நெல்லைக்கு கிறிஸ்துமஸ் விழா நடத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு உளவுத்துறை செய்தி வந்திருக்கிறது. தென் மாவட்டங்கள் நெல்லை, தூத்துக்குடி, இந்த மாதிரி தென் மாவட்டங்கள் இருக்கிற கிறிஸ்துவ மக்கள், கிறிஸ்துவ நாடார்களோ கிறிஸ்துவ மக்களோ ஒட்டுமொத்தமாக 60% கிடையாது, கிட்டத்தட்ட 90% அளவுக்கு, அதையும் தாண்டுகிற அளவுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த வருகிற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்கிற அந்த செய்தி வருகிற பொழுது ஸ்டாலின் வயிற்றிலே புலியை கரைத்ததன் காரணமாக அவர் இன்றைக்கு நெல்லைக்கு ஓடி இருக்கிறார் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுறதுக்கு. போனவர் சும்மா போல அந்த மாவட்டத்தை சார்ந்த பீட்டர் அல்போன்ஸையும் அவருக்கு ஒரு வாரியம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் பேருக்கு தான் அவர் ஒரு காங்கிரஸ்கார். என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு அண்ணா அறிவாலயத்திலே ஒரு ரூம் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் திமுகவுக்கு அடிமை. ஆனால் பீட்டர் அல்போன்ஸை நம்பி அங்கே உள்ள கிறிஸ்துவ மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு காலம் நடக்காது சார். அதான் சொல்றேன். இவர் சார் காங்கிரஸ்காரனே பீட்டர் அல்போன்ஸ் நம்பி ஓட்டு போட மாட்டான் சார். காங்கிரஸ்காரனே பீட்டர் அல்போன்ஸை திட்டின்னுக்கிறான், காங்கிரஸ்காரனே திட்டுறான். திமுகவின் கைகூலி பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ்காரனே சொல்றான். அவரை கூட்டின்னு அவர் போறார். அங்கே போய் பீட்டர் அல்போன்ஸ் பேசுறாரு. பீட்டர் அல்போன்ஸ் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, உங்களை தீய சக்தி என்று சொல்வதை நாங்கள் எப்படி பொறுத்துக் கொள்வோம்? எப்படி உங்களை தீய சக்தின்னு சொல்லலாம்? தீய சக்தின்ற வார்த்தையே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்றாரு. திமுகவை தீய சக்தின்ற வார்த்தையை புரட்சித் தலைவர் அம்மா சொல்றாங்க. அதை கோடிட்டு அன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் திமுக தீய சக்தி தான் என்பதை என்று விஜய் அவர்கள் சொல்றார். உங்களை தீய சக்தி என்பதை நான் எப்படி ஒப்புக்கொள்வேன்னு கேட்கிறார். முதல்ல நான் பீட்டர் அல்போன்ஸை கேட்கிறேன். அண்ணா திமுக கூட்டணியில் இருந்தப்போ அந்த அம்மா திமுகவை தீய சக்தின்னு சொன்னாங்களே, அப்போ இந்த வார்த்தையை நீங்க கேட்டீங்களா? எப்படி நீங்க திமுகவை தீய சக்தின்னு சொல்லலான்னு அந்த அம்மா கேட்டீங்களா? ராஜீவ் காந்திய அந்த அம்மா பாஜகவுடன் கூட்டணி வைக்கல, அதனால கேட்கலையோ? பாஜக அந்த அம்மா கூட்டணி வச்சாங்க 98ல. அந்த அம்மா வச்சாங்க. ராஜீவ் காந்தி அவர்களே 89 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு வந்த போது திமுகவை தீய சக்தி என்றார். இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது திமுக தான் என்று ராஜீவ் காந்தி அவர்கள் சொன்னார். அப்பொழுதுதான் திமுக காரர்கள் பேசினாங்க, ராஜீவ் காந்தி தமிழ்நாட்டுக்கு திரும்பி போக முடியாதுன்னு சொன்னாங்க. 91 அவர் படுகொலை செய்யப்பட்டார். ஜெயின் கமிஷன் விசாரணை வந்தது. ஜெயின் கமிஷன் அறிக்கையில் இதெல்லாம் அவர் திரும்பி போக முடியாதுன்னு இவங்க சொன்னாங்கன்ற செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் அதுக்குள்ள நம்ம நுழைய வேண்டாம். ஆக பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திமுகவை தீய சக்தி என்று சொன்ன பொழுது நீங்கள் சட்டமன்றத்தில் என்ன சொன்னீர்கள்? உங்களுக்கு குங்குமம் சுமக்கிற கழுதைகளாக நாங்கள் இருப்போம் என்று அந்த அம்மையாரை பார்த்து நீங்கள் சொன்னது உண்டா இல்லையா? நீ வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன், நீ வருமானத்தை தேடி அலையிறவன். திமுகவால் உனக்கு ஏதோ வருமானம் வருது, நீங்க பீட்டர் அல்போன்ஸ் பேசுறீங்க. அதே பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் விஜயை பார்த்து நான் கேட்கிறேன், எங்களை உயிரோடு கொளுத்தியவர்கள், எங்களை நாசப்படுத்தியவர்கள், எங்களை தோல் உரித்தவர்கள், அவர்களை தீய சக்தி என்று நீ சொல்லுவாயா என்று விஜயை பார்த்து பீட்டர் அல்போன்ஸ் கேட்கிறேன். நான் கேட்கிறேன், என்ன எனக்கு ஒன்றும் புரியல, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா? நான் கேட்கிறேன். ஏன்னா ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்த ஒரு பாதிரியாரு, கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு பாதிரியாரு ஒரிசாவில் இருக்கிற நகரத்தில் கிடையாது, ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்நாள் லட்சியமாக வைத்துக் கொண்டிருந்தார் அந்த கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்கிற அந்த பாதிரியார். அவருடைய 2 குழந்தைகள். அவரை ஒரு வேன்ல வச்சு உயிரோட தீ வச்சு கொளுத்தான் சங் பரிவார அமைப்பை சார்ந்தவர்கள். ஒரிசாவில் உயிரோட எரிச்சான். ஆஸ்திரேலியா சேவை செய்வதற்காக தமிழ்நாட்டிலிருந்து 4 கல்யாசிரியர்கள் மத்திய பிரதேசத்துக்கு போனாங்க. அவங்களுடைய தங்கியிருக்கிற இடத்துக்குள்ள நுழைஞ்சு அவர்களை கற்பழித்து நாசப்படுத்தினார்கள். பாபர் மசூதி இடித்து தள்ளப்பட்டது. குஜராத்தில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. இந்த சம்பவங்களுக்கெல்லாம் நடந்ததற்கு பிறகுதான் அவர்களோடு திமுக கூட்டணி வைத்தது. நீ யாரை கேட்கிற? நான் கேட்கிற பீட்டர் அல்போன்ஸ் கேட்கிறேன், தீய சக்தின்னு நீ பிஜேபியை சொல்லுவியான்னு கேட்கிறேன். அது அப்புறம் அவர் சொல்லிட்டார், எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபி தெளிவா சொல்லிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா,
இத்தனை சம்பவம், குஜராத் ரயில் எரிப்பு, குஜராத் கலவரம், பாபர் மசூதி இடிப்பு, பாதிரியார் எரிப்பு, கன்னியாஸ்திரி கற்பழிப்பு, இத்தனைக்கு பிறகுதானே திமுக பிஜேபியோடு கூட்டு வைத்தது. அந்த திமுகவை மேடையில வைத்துக் கொண்டு நீ திமுகவை பார்த்தா கேட்கணும் அந்த கேள்வி. இன்னைக்கு பிஜேபி எதிர்த்து பேசுறீங்களே, அன்னைக்கு எங்களுக்கு இவ்வளவு அக்கிரம நியாயத்தை பிஜேபி பண்ணுச்சே, சங் பரிவார அமைப்புகள் செய்ததே, அன்னைக்கு நீங்க எப்படி போய் கூட்டி வச்சீங்க, இன்னைக்கு எந்த முகத்தை வச்சு எங்க கிட்ட ஓட்டு கேட்க வரீங்க அப்படின்னு இப்ப விஜய் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. நான் போலி மதச்சார்பின்மை பேச மாட்டேன், 100%, 100% எந்த சூழ்நிலையிலும் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று விஜய் சொல்லுகிறார். உங்களை மாதிரியா 98 ஏடிஎம்க்கு கூட்டு வச்சப்போ பண்டாரம் பரதேசிகளோடு ஜெயலலிதா கூட்டு வைத்து விட்டாருன்னு சொன்னீங்க. அதே ஜெயலலிதா அம்மா 98 அவங்களை கைட்டு விட்டதுக்கு அப்புறம் 99 நீங்க போய் கூட்டணி வச்சுக்கினீங்க. நீங்க தானே சார், திமுக தானே சார் பிஜேபியோட கூட்டணி வச்சுது. திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு 2001 சட்டமன்ற தேர்தலில் திமுக தானே பிஜேபியோட கூட்டணி வச்சுது. கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, தாமரைக்கு வாக்களிங்கள் திமுக தானே வீதி வீதாப்பு கேட்டது. அப்ப பீட்டர் போல்ஸ் யாரை கேட்கணும்? எதைய சார் அவங்களுடைய விசுவாசத்துக்கு கேட்கறாங்க சார். இப்ப தீய சக்தின்னு அவர் சொல்றாரு, அவர் தீய சக்தின்னு சொல்லிட்டாராம், இவங்களால பொறுக்க முடியல. திமுக கூட பெருசா ரியாக்ட் பண்ணல சார், பீட்டர் போல்ஸ் ரியாக்ட் பண்றாரு. அவர் டிகே சிலம்பரம் சொல்றாரு திமுக ரியாக்ட் பண்ணலன்னா அவங்க வந்து இப்ப நம்ம நேரடியா பேச மண்ட மேல இருக்கிற கொண்ட தேர்தல் விஜய் சொல்றாரு பாரு, அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க, கொண்டைய மறந்துட்டேன்னு. இவங்க இல்ல நாளைக்கு காங்கிரஸ்குள்ளே 2 பிரிவா இருக்கு. செல்வ பிறந்தைய டீம் ஒரு அணியாகவும் ப. சிதம்பரம் அவர்கள் பையன் தலைமையில் ஒரு அணியாகவும். இந்த அணியில பிரியங்கா காந்தி அவர்கள் பேச்சை கேட்டு காங்கிரஸுடன் இணைஞ்சா நம்ம 3 ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பாண்டிச்சேரி, கேரளா, தமிழ்நாடு. விஜய் செல்வாக்கு நாளைக்கு வர மாதிரி இருக்குன்னா பீட்டர் போன்ஸ் போன்று பேசுறதெல்லாம் சார், பீட்டர் போன்ஸ் அது வேற லெவலில் அதை திருப்பி போனாங்க சார். அது நடக்காது சார். அவங்க சார் காங்கிரஸ் திமுக எப்பவும் பல ஆட்களை வச்சிருக்கு சார். மதிமுக ஆள் இருக்கும் சார், விடுதலை சிறுத்தைகள் ஆள் இருக்குது சார் திமுக. அப்போ முழு காங்கிரஸ் தொண்டர் வந்து பீட்டர் போன்ஸ் பேச்சை ஏத்துக்க மாட்டாங்க சார். பீட்டர் போன்ஸ் கூட எனக்கு தெரியும் சார், அதெல்லாம் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சார். பீட்டர் போன்ஸ் பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க சார். இவங்க சிலர் பேர் வச்சிருப்பாங்க சார். இவங்க இப்ப சீமான் கூட ரியாக்ட் பண்றாரு. சீமான் எப்படி நீங்க வந்து தீய சக்தின்னு சொல்லலாம்? ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவரு பேசுற அளவுக்கு திமுகவை கடுமையாகவும் கேவலமாகவும் ஆபாசமாகவும் யாரும் வச்சிருக்க மாட்டாங்க சீமா அளவுக்கு. நீங்க எப்படி திமுக 2021 ஓட்டு போட்டீங்க, இப்போ நீங்க திமுக தீய சக்தின்னு சொல்றீங்க? அன்னைக்கு தூய சக்தி இவர் சீமான் கேட்கிறார். திமுகவினுடைய கொள்கை பொறுப்பு செயலராக சீமான் செயல்படுறார் சார். திமுகவினுடைய கொள்கை பொறுப்பு செயலராக சீமான் செயல்படுறார். அவங்களுக்கு முன்ன சீமான் பேசுறார் திமுக ஆதரவா. அது எப்படி அவரை நம்பி ஒரு கட்சி, நாம் தமிழர்னு ஒரு கட்சி, அந்த தொண்டனுங்க பாவம் அந்த தம்பிங்கெல்லாம் எப்படி கூட இருக்கிறாங்க தெரியல. இவர் என்னைக்கு போய் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு வந்தாரோ, ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கி வந்துட்டார். அங்கிருந்து ஒரு தொகையை என்னைக்கு வாங்கி வந்தாரோ, அதை வாங்கி வந்ததுக்கு அப்புறம் இவர் திமுகவின் ஊதுகோலா சீமான் மாறிட்டார். சீமான் பேசுறார், பீட்டர் போன்ஸ் பேசுறார். இந்த மாதிரி பேசுறதுக்காக நிறைய ரியாக்ட் பண்றதுக்காக அவங்க ஆட்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் விஜய் அவர்களுக்கு சாதகமாக களம் இருப்பதை அவர்கள் உணர்ந்ததால் தான் அவரால் ஜீர்ணிச்சுக்க முடியல. கூட பாருங்க, உதயநிதியை கேள்வி கேட்கறாங்க. விஜய் பேசுறதை பத்தி விஜய் அவர்கிட்ட போய் கேளுங்க, கோபமா பேசிட்டு போறார். அவருடைய அந்த ரியாக்ட முகத்துல காட்டுறாரு, நல்ல தெளிவா தெரியுது. நின்று நிதானிச்சு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. அந்த அந்த நமக்கு நல்லாவே தெரியுது. அவர் உதயநிதி பேசுறாரு. ஏங்க உதயநிதி பேச்சு கேட்டீங்களா? இது எவ்வளவு ஒரு கேவலமா உதயநிதி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து மாதிரி கருணாநிதி வாழ்ந்துட்டு போனாரு. இது இந்த ஆண்டின் எவ்வளவு பெரிய ஜோக்கு. நான் கிறிஸ்தவ மக்களை கேட்கிறேன், இதெல்லாம் உங்களால ஜீரணிக்க முடியுதா? உலகில் உள்ள மக்கள் எல்லாம் செய்த பாவங்களை சுமப்பதற்காக அப்படியே சொல்லிக்கிறார் சார். இயேசு கிறிஸ்துவை போல கருணாநிதி எளிமையாக வாழ்ந்தார். உதயநிதி பேசுகிறார் சார், எளிமையாக வாழ்ந்தார். அந்த மற்றவர்கள் செய்த பாவங்களை சிலுவையாக சுமந்த இயேசு கிறிஸ்து எங்க? பாவம் செய்வதையே தொழிலாக வைத்திருந்த கருணாநிதி எங்க? இது பேசுறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லையா சார்? வாய் இருக்குது, நம்ம என்ன பேசலாமா? அவர் தந்தை பெரியாரே ஆகிட்டாங்க சார். ஏவாவேலு, அதுதான் சொல்றேன், ஏவாவேலு என்ன இளம் பெரியார்னார். தள்ளாத வயதிலேயும் தடி கொண்டு இந்த தமிழகம் தள்ளாடி விடக் கூடாது என்பதற்காக பயணப்பட்ட பகுத்தறிவு பகலமே வெந்தாடி வந்த தந்தை பெரியார உதயநிதியை போய் இளம் பெரியார் சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் வாயை எனக்கு ஒன்றும் புரியல. பேசுறதுக்கு கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? யாரோட வச்சு பேசுறீங்க? இவரை இயேசுநாதர்ன்றீங்க, வாழும் இயேசுநாதர். சொல்லுங்க நீங்க. ரொம்ப அதாவது ஒருமையில பேசக்கூடாது. வாழும் இயேசுநாதர் இவரை போய் சொல்றீங்க. ஒரு மாட்டுத் தொழுவத்துல பிறந்து ஒரு எளிமையாக வாழ்ந்து சிலுவையில சுமந்து
உன்ன மாதிரி ட்ரெயின் டிக்கெட் எடுக்க முடியாத, ரயில் டிக்கெட் கூட எடுக்க முடியாத, அங்கேருந்து சென்னைக்கு ஓடி வந்து இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ரயில்களையும் விலைக்கு வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய செல்வந்த குடும்பமாக திகழறீங்களே, அப்படியா வாழ்ந்தாங்க அவங்கெல்லாம்? மக்கள் என்ன கேட்குற மக்கள் எல்லாம் முட்டாள்களா? எதையோ பேசணும், எதையோ செய்யணும், எதையோ சொல்லணும்னு இவங்க இஷ்டத்துக்கு பேசினுக்கிறாங்க. ஆனால் மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாலின்லாம் ரொம்ப அதிருப்தியாகி போய் இன்றைக்கி பீட்ரோல் பொன்ஸை தூண்டி விடலாமா, சீமானை தூண்டி விடலாமா, அந்த சாட்டுன்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, இந்த சாட்டை துரைமுருகனா, அவனை பற்றி அவன் கதையெல்லாம் வந்து அந்த சுப முத்துக்குமாருடைய மரணத்திலிருந்து பேசணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வரலாறு, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சரிங்களா? நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இவ்வளோ ஒரு கீழ்த்தரமாகவும் ஒரு கேவலமாகவும் விஜயை பேசுவதையே லட்சியமாக வச்சுருக்கிறாங்க சார். அதனால தான் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இவங்களை பார்த்தா. நீங்கள் ஒன்றா நாம் தமிழர் இந்த வீடியோலாம் திறந்து பாருங்கள், விஜயை பேசுறதே குறிக்கோளை வச்சுருக்கிறாங்க, விஜயை பற்றியே பேசுகிறாங்க. இப்போ இந்த சிறுபான்மை ஓட்டுக்கு வந்து திமுகவுடைய இப்போ வழக்கமாக திமுக தான் சிறுபான்மை ஓட்டுகள், அதுவும் கிறிஸ்தவ சமுதாய ஓட்டுகள் வந்து குறிப்பாக வந்து அப்படியே லட்டாக தூக்கி கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம், அது போன தேர்தலாக இருக்கட்டும், முந்தைய தேர்தலாக இருக்கட்டும். இந்த முறை அதுக்கு ஆபத்து வருங்கிறத கருத்தில் கொண்டு தான் இவ்வளவு தூரம் ஸ்டாலின் அவர்கள் நெல்லையில போய் தூக்கி கொண்டாங்க. சிறுபான்மை மக்களுடைய எதிர்கால நம்பிக்கையாக இன்றைக்கு விஜய் அவர்கள் வந்துட்டார். சிறுபான்மை மக்களுடைய எதிர்கால நம்பிக்கை அவர் வந்துட்டார். இவங்க சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்குலாம் ஏமாத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் சார், எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் சிறுபான்மை மக்கள் ஒன்றும் புத்தி இல்லாத இவங்க பின்னாடி இல்லை, எல்லாமே தெரியும். இவங்க இவ்வளோ காலம் அவங்களை ஏமாத்தின்னு இருந்தாங்க. நான் கேட்குற கோவை கலவரத்துக்கு யார் காரணம்? கோயம்புத்தூரில் மிகப்பெரிய கலவரம் நடந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் கோயம்புத்தூரில் கலவரம் நடந்தது? இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பிடிச்சி உள்ள போட்டாங்களே, யாருடைய ஆட்சி காலத்தில்? முதல்ல இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினவரே கருணாநிதி சார் சட்டமன்றத்தில். இஸ்லாமிய தீவிரவாதிகள் பொதுவாக இருக்கிற வார்த்தையை இஸ்லாமிய தீவிரவாதிகள் முதல்ல பயன்படுத்தினவரே கருணாநிதி தான். ஒரு சிறுபான்மை மகத்தில் ஒரு இஸ்லாமிய மகத்தில் இருந்து பிறந்த ஒரு அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருந்தார். கலாம் என்றால் கலாம்னு பேசுறவர் யார் சார்? அப்துல் கலாமை அவமானப்படுத்தியதியா, அவமதித்து பேசியதியா? சொல்லுங்க. இவங்க தான் எல்லாம் பண்ணாங்க. இவங்க விஜயை பேசுறாங்க சார். நான் என்ன கேட்குறேன், விஜயை பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சார்? அவருக்கு இயற்கையாகவே அமைது சார். அதனாலதான் தீய சக்தின்ட்டு கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும் அப்பவுமே பாடிட்டு போயிருக்காங்க. ஆமா சார், இவங்களை தீய சக்தின்னு சொல்றது அதனால தான் சார். இவங்க ஆட்சியில தான் சார் எல்லா கொடுமையும் நடந்தது, எல்லா அக்கிரமணையும் இவங்க ஆட்சியில தான் நடந்தது. எதுவுமே பண்ணாத மாதிரி நல்லவங்க மாதிரி இன்னைக்கு அப்படிமா சார்? அதுதான் சார் அவங்க கேரக்டர். அதுதானே ஸ்டாலின் சொல்றாரு, என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்களேன்னு. அதுதானே அவங்க கேரக்டர். சொல்லுங்க. கச்சத்தீவை தார வார்த்துட்டு நான் கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதையே செய்தியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னீங்க. கச்சத்தீவு போனதால் தானே இன்னைக்கு இவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. அந்த கச்சத்தீவை கொடுத்தது யாரு சார்? நான் என்ன கேட்கிறேன், நீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து செய்யணும் உதயநிதி சொன்னாரா இல்லையா? அதுக்கான ரகசியம் எங்களுக்கு தெரியும் சொன்னாரா இல்லையா? 5 ஆண்டுகளாக போதும் ஆட்சி முடியறதுக்கு. நான் நீட்டை பத்தி முதல்ல பேசுறேன் சார். 5 வருஷம் முடிய போகுது சார் ஆட்சி முடியறதுக்கு. நீ நீட்டை ரத்து பண்ணிட்டியா? சொல்லுங்க. நீட்டை ரத்து பண்ணிட்டு அனிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்குமா? நான் கேட்கிறேன், அனிதாவின் ஆன்மா உங்களை மன்னிக்குமா? இந்த நீட்டை நம்பி தற்கொலை செய்து கொண்டார்களே அவர்கள் குடும்பத்தில் வயிற்றெரிச்சல் உங்களை மீண்டும் வாழ வைக்குமா? ஆனா அப்படியே பாஜக மேல அப்படி திருப்பி விட்டுறாங்களே, அதுக்கு தான் அவர்கள் சார் அன்னைக்கு சொன்னியா? தேர்தலில் சொன்னியா? நான் மத்திய அரசிடம் வாதாடி போராடி நான் வந்து பெற்று தருவேன் சொன்னியா? அதுக்கு ரகசியம் இருக்குது, அடிமை எடப்பாடி. அதுக்கான ரகசியம் எனக்கு தெரியும். அதுக்கான ட்ரெண்ட் எங்ககிட்ட இருக்குது. நாங்க நீட்டை ரத்து செஞ்சு காட்டணும்னு சொன்னேன். இப்போ நாட்டாம படத்தில் செந்தில் சொல்லுவானே, நான் மலையை தூக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் உட்காந்துக்கன்னு எல்லாம் 10 பேர் சொல்ல ஊரே சேர்ந்து வந்து மலை தூக்கி மேலே வைங்க நான் தூக்குறேன்னு செந்தில் சொல்றேன். அந்த மாதிரி இருக்குது. அன்னைக்கு சொன்னியா? ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு மாற்றி பேசுற. அனைத்து மகளிருக்கும் நான் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? தகுதி வாய்ந்த மகளிர்னு சொன்னேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செவிலியர்களுக்கெல்லாம் பண்ணி நிரந்தரம்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்ற? காலி இடம் இருந்தால் தானே நிரப்ப. அன்னைக்கு சொன்னியா? காலி இடம் இருந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிரப்புறோம் அன்னைக்கு சொன்னியா? மாற்றி பேசுறதே ஒரு வழக்கமாச்சு. பாவம் செவிலியர்கள்லாம் போராடினுங்கிறான். கொற்ற பணியில போராடி கொண்டு இருக்கிறார்கள் செவிலியர்கள். எவ்வளவு ஒரு அநீதி, எவ்வளவு ஒரு அக்கிரமத்தை நீங்க வந்து நடத்தி இருக்கிறீங்க. தமிழ்நாட்டு மக்கள் என்ன எல்லாம் ஏமாளிகளா? எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே சார் இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறான். இப்போ விஜய் அவர்களை பார்த்து உனக்கு இப்போ இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் மீதில் எடுத்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரணம் எனக்கு வந்துருக்குது சார். விஜய் அவர்கள் நின்றால் மாநாடு, நின்றால் பொதுக்கூட்டம் இல்லை சார், நின்றால் மாநாடு. ஒன்னும் ஈரோட்டில் நடந்தது கூட்டம், அது பொதுக்கூட்டம் தானே, பொதுக்கூட்டமாக நடந்தது சார். பல்லாயிரக்கணக்கான பைக்கு சார். அரசியல் வரலாறுல யாரும் பார்க்கல சார். ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா நீங்க கேமரா தூக்கணும், வெறும் வேனுங்க பஸ்ஸுன்னு தான் சார் இருக்கும். எல்லா பஸ்ஸுலையும் வேன்ல கூட்டிட்டு வருவான். பல்லாயிரக்கணக்கான பைக்கு சார். பைக்கில் வந்துக்கிறான் சார் பொண்டாட்டி பிள்ளைங்களோட.
ஜீரணிக்க முடியல சார். பக்கத்து தெருவில் போல சார், பல கிலோமீட்டர் கடந்து வரான் சார் அவரை பார்க்கறதுக்கு. இவங்களால ஜீரணிக்க முடியல, இவங்களால அதை ஏத்துக்க முடியல. எப்படி இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் நடக்குதுன்னு, இவ்வளவு பெரிய ஒரு மாசு இருக்குது அவர் பின்னாடி. அவரை போய் பேசுற சார், மிஸ்டர் கிளீன் சார் அவரு. விஜய் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு மனிதர், அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதராக இன்றைக்கு இருக்கிறார். தன்னுடைய சின்ன வயசுல சார், 10 வயசுல நடிக்க வரார் சார். 74ல பிறகுறார், 84ல முதல் படம் நடிக்க வரார். அவருடைய முதல் படத்துடைய பேர் வெற்றி. எப்படி அமைது பாருங்க அவருக்கு. அவருடைய முதல் படத்துடைய பேர் வெற்றி. 18 வயசுல கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படத்தினுடைய பேரு நாளைய தீர்ப்பு. அவருடைய கடைசி படம் வரப்போகுது ஜனநாயகன். ஜனனா மக்கள், ஜனநாயகன். எப்படி அமைது பாருங்க அவருக்கு. அதை அவங்களால பொறுக்க முடியல. ஒரு சின்ன வயசிலேயே சினிமா துறையில ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 18 வயதுல நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலமாக கதாநாயகமாகி 22, 23 வயதிலேயே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறார்கள் போது இறங்கி அவர்களுக்கு நிவாரண உதவிகளை கொடுத்து, கொரோனா உதவிகளை கொடுத்து, பல கோடி ரூபாய் நிவாரணமாக கொடுத்து, 31, 32 வயதிலே இலங்கை தமிழர்களுக்காக குரல் கொடுத்து மனைவியுடன் உண்ணாவிரதம் உட்கார்றார் சார். அவங்க ஒய்ஃபோட 31, 32 வயசுல கலைஞர் உட்கார்ந்தாரு பாருங்க. தலையாண்ட ஒன்று காலாண்ட ஒன்று வச்சு 2 மணி நேரம் உண்ணாவிரதம். காலை உணவு சாப்பிட்டுட்டு போயிட்டு மதிய உணவுக்கு முன்ன உண்ணாவிரதம் உட்கார்ந்து, அந்த மாதிரி உண்ணாவிரதம் உட்கார்ந்தாரு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே திட்டமிடுதல் இல்லாம காலமே சார் அவர் காலம் கொண்டு வர சார். 31 வயசுல சார், இன்னைக்கு அவர் 52 வயசு, 31 வயசுல உண்ணாவிரதம் உட்கார்றாரு சார். 34 வயசுல நாகப்பட்டினத்துல ஆர்ப்பாட்டத்தில் குரல் கொடுக்கிறார் சார். தன்னுடைய ரசிகர் மன்றத்தை நற்பணி இயக்கமா மாற்றி அதன் மூலமா பிரெட் கொடுக்குறாரு, பால் கொடுக்குறாரு, முட்டை கொடுக்க சொல்றாரு எல்லாரையும். அவருடைய ரசிகர் மன்றத்தாளுங்க தொடர்ந்து மக்களுக்காக பாடுபட்டு வராங்க, குரல் கொடுத்துன்னு வராங்க. எல்லா பிரச்சனையும் கவனம் செலுத்துறாரு, எல்லா பிரச்சனையும் குரல் கொடுக்குறாரு. அனிதா பிரச்சனை கவனம் செலுத்துறாரு. அனிதாவுக்காக குரல் கொடுத்தாரு. எந்த பிரச்சனை விஜய் விட்டாரு? தொடர்ந்து அவர் எல்லாத்திலும் களத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் வந்தாரு. அது இவங்களால ஜீரணிக்க முடியல. அவரை போய் பேசுற ஒரு சின்ன வயசுல இருந்து வந்து ஒரு இளைஞனாக வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனாக இன்னைக்கு சுயம்பா இன்னைக்கு வந்திருக்கிறார் சார். அவரு சுயம்பா வந்து நின்று இருக்கிறாரு. அது உங்களால ஜீரணிக்க முடியலன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கு மக்கள் பார்க்கறாங்க சார். திமுகவை அதிமுகவை மாறி மாறி இவர்கள் ஆண்டது போதும், இவர்கள் ஆட்சியில மக்கள் மாண்டது போதும், நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு மக்கள் நினைக்கிறான். அந்த மாற்றம் திரு விஜய் அவர்களால் தான் ஏற்படும் நம்புறான். புரட்சி தளபதி விஜயை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனா நெல்லையில நடந்த கூட்டத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்காக நான் என்ன செஞ்சேன், உங்களுக்கு பாதுகாப்பா இருந்தேன், அரணா இருந்தேங்கிற வார்த்தையை வந்து பீட்டர் அல்போன்ஸை வச்சே பேச வைக்கிறாரா? இதை அவரே பேசிட்டு நானே கேட்கிற சிறுபான்மை மக்களுக்காக இவர் என்ன செஞ்சாரு? சிறுபான்மை மக்களை ஏமாற்றியதை தவிர அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலோ அவர்களுக்கு இன்னும் பெருசா நடந்தது. உங்களுடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் சிறுபான்மை இருக்கிறாங்க சொல்லுங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த நாடகம் சார். தேர்தல் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களும் ஏமாத்துவதையே, சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதாக ஒரு தொழிலாக அவர் வைத்துக் கொண்டிருந்தார். புரியுதுங்களா? அது இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு அது எடுபடல. அவர்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்களை விட்டா நாதி இல்லைன்னா அதெல்லாம் கிடையாது. ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க போனதா சார் தமிழ்நாடு உருப்படும். நீங்க பிஜேபியை காட்டியே பயங்காட்டதெல்லாம் போதும் சார். இப்போ உதயநிதி கூட சொல்றார் சார், பிஜேபியின் பிடியிலிருந்து அதிமுகவை காப்பாற்ற வேண்டும். ஏன் பிஜேபி பிடியிலிருந்து அதிமுக வெளியே வந்துட்டு நீ போய் கூட்டணி வச்சுக்கணுமா? இதை தானே 98ல பேசுனீங்க. உங்க தாத்தா அதை தானே பண்ணாரு. பண்டார பரதேசி 98ல அந்த அம்மா கூட்டணி வச்சப்ப சொன்னாரு. அவங்க வெளியே வந்து இவங்க போய் கூட்டணி வச்சுக்கினாங்க 99ல. இப்ப மீண்டும் பிஜேபி பிடியிலிருந்து அதிமுக வெளியே எடுத்துட்டா நீ போய் கூட்டணி வச்சுக்கிறியா? சொல்லு, எதுக்கு பிஜேபி இருந்து அதிமுக? முதலில் எங்களுடைய முதல் கடமையே கோபாலபுரத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். அது விஜய் அவர்களால் அது முடியும். புரட்சி தளபதி விஜய் அவர்களால் முடியும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. ரொம்ப நன்றி சார்.